ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், சகோதரி கேட்டிருந்தது ஒரு முக்கியமான விஷயம். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் வயதுக்கு வர நேரத்தை குறிச்சிட்டு வந்து கொடுங்கம்மா, அதுக்கு ருது ஜாதகம் எழுதி தரோம், நீங்கள் திருமணத்துக்கு வந்து ருது ஜாதகம் பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட குளறுபடிகள் பிறந்த ஜாதகத்திலேயே இருக்குது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒரு நேரம் எழுதி வச்சிடுறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் அது போடும்போது அந்த நேரம் தப்பாக வருது. ஏகப்பட்ட பேர்த்துக்கு தப்பாக தான் வரும். ஓகேங்களா? அது மாற்றி கொடுக்குறோம். அப்புறம் இந்த ஆண்காலம் பெண்காலம் போட்டு எழுதி அதையும் கொஞ்சம் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே பிறக்கிறவங்களுக்கு வர்ற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 12 மணிக்கு இன்டர்நேஷ்னல் டைமில் 12 மணி, இப்போது இன்றைக்கி 6ஆம் தேதி அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு 12 மணியோட 6ஆம் தேதி முடிஞ்சு 7ஆம் தேதி அப்படின்ட்டு வந்துடுது. 12 மணிக்கு இன்டர்நேஷ்னல் டைமில் எல்லா ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12 மணிக்கு பிஎம் முடிஞ்சு ஏஎம் வந்தாலே அங்கே 7ஆம் தேதி வந்துடும். ஆனால் நம்ம பஞ்சாங்கப்படி காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு நாளாக கணக்கெடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து காலையில் 6 மணிக்கு தான் 7ஆம் தேதி வர்றதா நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் வரும். அதுவும் தமிழ் தேதிகள் கரெக்டாக அதே மாதிரி தான் போடுவாங்க. நைட்டு இங்கே மாறுற மாதிரி போடவே மாட்டாங்க. அப்போது இவங்க நமக்கு இது கொடுக்கும்போது, டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது 6ஆம் தேதியே தான் போடுவாங்க. 6ஆம் தேதி 2:53 இரவு 2:53ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன வரும், நம்ம ஆப்ஸில் போடும்போது 7ஆம் தேதியாக மாறிடும், 2:53 AM வரும். அப்போது நம்ம ஆப்பு போட்டு அவங்களுக்கு முதல்ல நாங்கள் ஜாதகம் தான் அனுப்புவோம். ஜாதகத்தோட PDF தான் போகும். உடனே பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா நாங்கள் 6ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் 7ஆம் தேதின்னு போட்டிருக்கீங்கம்மா, 6ஆம் தேதிம்மா அப்படிம்பாங்க. அப்புறம் சரி, அது நாங்கள் இந்த பொண்ணுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேடம் கூட பேசுகிறப்போ கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இவங்க வந்ததுமே முதல்ல நம்மளை நம்பவே மாட்டாங்க. அம்மா நான் 6ஆம் தேதி தாம்மா, 6ஆம் தேதி நைட்டு தாம்மா பிறந்தது, 7ஆம் தேதின்னு போட்டு வச்சுட்டீங்க, நட்சத்திரம் மாறுது, லக்னம் மாறுது, எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களுக்கும் எல்லாம் மாறி மாறி இருக்கும். அப்புறம் இதையெல்லாம் பேசி கரெக்ட் பண்ணுறக்கே எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும். அவங்களுக்கு சொல்கிறது புரிகிற மாதிரி சொல்லி மாதிரி மாற்றணும். இப்போ ஒரு இது வந்துச்சு, ஒரு நாள் 2 நாள் முன்னாடி 29ஆம் தேதி எங்கள் குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் 30ன்னு போட்டிருக்கீங்க, நட்சத்திரமும் மாறிடுச்சு. 29ஆம் தேதினா எனக்கு வந்து வேறு நட்சத்திரம் வருது, 30ஆம் தேதின்னு நீங்கள் போட்டு வேறு நட்சத்திரம் போட்டிங்க, எங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் டைமையை மாற்றிட்டீங்க, டேட்டை மாற்றிட்டீங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் சின்ன வயசுக்காரரு, முதல் குழந்தையோட அப்பா இல்லையா, சின்ன வயசு, ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். அவருக்கு ஒரே இதாக போச்சு, ஐயோ என் குழந்தையோட நேரத்தை மாற்றிட்டாங்க, டைமை மாற்றிட்டாங்க, எல்லாமே மாற்றி போட்டிருக்கீங்கம்மா, என்னம்மா ஜாதகமே வேறு மாதிரி வருது. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அவங்க ஐயோ தப்பாயிடுச்சு, என்னோ குளறுபடி ஆயிடுச்சுன்றாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுட்டு வரணுமா என்னன்னா ஒரு டென்ஷன் ஆகிறாரு. தம்பி இல்லைங்க, இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்து டைமு, தம்பி காலையில் 29ங்கிறது 12 மணியோட 29ஆம் தேதி முடிஞ்சு 30ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் அவருக்கு புரியுது, நம்ம சொல்லும்போது புரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ டெம்பரு. அப்போ 30, அதனால் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் வந்துருச்சு. 29 போட்டால் புனர்பூசம்னு இருக்குதுமா அப்படின்னாரு. ஆமாங்க, 30 வந்து 12 மணிக்கு புனர்பூசம் மாறல, 10:45க்கே புனர்பூசம் மாறிடுச்சு, பூசம் வந்துருச்சு, குழந்தை வந்து 2:53க்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் பூச நட்சத்திரம் தான் இருக்கும். நீங்கள் 29 போட்டதுனால புனர்பூசம் காட்டுது, அது அப்படி இல்லை, இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஊர்னா மாறிடுமான்னு கேட்டார். இல்லைங்கன்னு சொல்லி திரும்பியும் சென்னை போட்டு திருச்சி போட்டு எல்லாமே அவருக்கு திரும்பியும், அதுவும் இதெல்லாம் ஃபோனில் நடக்கிறனால, நேர்லனா கூட உடனே நேருக்கு நேர் பேசி அவங்களுக்கு சரி மனசை திருப்திப்படுத்திடலாம். ஆனால் ஃபோன்லங்கிறனால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா, இது பாருங்கள், இது சென்னை போட்டோம்னா இந்த மாதிரி வரும், அதுலேயும்
அதே பூச நட்சத்திரம் தான் வருது, நட்சத்திரமெல்லாம் ஊருக்கெல்லாம் நட்சத்திரம் மாறாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெளிவாக புரிஞ்ச வச்சதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணார் போல இருக்கு. இவர் பண்ணவர் அவர் வந்து ஆமாம் நாங்கள் தான் பஞ்சாங்கத்தை தப்பாக பார்த்து சொல்லிட்டோம், பூச நட்சத்திரம் தான் சொன்னதுக்கப்புறம் அவர் மெசேஜில் தேங்க்ஸ்மா, சாரிம்மா நான் உங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட போட்டிருந்தார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த டைமு நைட் அந்த 6 மணி நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வருது. எங்களுக்கு டேட்டே மாறிடுச்சு, டைமே மாறிடுச்சு, நட்சத்திரம் மாறிடுச்சு, லக்னம் மாறிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது அது ஒரு விஷயம். ரெண்டாவது நிறைய பேருக்கு உண்மையிலுமே இப்போ அந்த பஞ்சாங்கத்தில் சின்ன 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 லைன்ஸாக இருக்கும். ஒரு அந்த மொத்தமாக ஒரு இது முழுக்க ஒரு மாதத்துக்கே அவங்க அந்த ஒரே பேஜில் போட்டிருப்பாங்க. அப்படி இவங்க கை வச்சு எழுதிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜோதிடர்கள் இப்படி கையை வச்சுக்கிட்டே எழுதிட்டு வரும்போது கை எங்கேயாவது இப்படி யார் கூடயா பேசுவாங்க, இப்படி கை ஸ்லிப் ஆகிடும். அதெல்லாம் அடுத்த லக்னத்தை எழுதிடுவாங்க. அதில் அந்த மாதிரி எழுதுனா அவங்க கையில் எழுதினவங்க கரெக்டாக தானே எழுதியிருப்பாங்க. இது ஆப் வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மக்கிட்டேயே நம்ம தான் கரெக்டாக சொல்லுவோம். ஆனாலும் அவங்க நம்மக்கிட்டேயே தப்பாக இது மாறிடுச்சுமான்ட்டு அவங்களே டென்ஷன் ஆகிக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசுனாதான் அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஜாதகத்திலேயே வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. அந்த நேரத்தில் பிறந்த நேரத்திலே இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. நீங்கள் ருது நேரம் எடுக்கிறேன் அப்படின்றீங்க, எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் இப்படி ஆச்சு அப்படின்னு எடுக்கவே முடியாது. புரிஞ்சதுங்களா? அதுவும் சின்ன குழந்தைங்க, ஒரு 10 வயசு குழந்தைங்கலாம் இன்றைக்கி சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்கனாலையெல்லாம் எப்படி சரியாக சொல்ல முடியும்? புரிஞ்சதுங்களா? அதுவும் இல்லாமல் அந்த நேரம் எடுக்கிறது பிறப்பு நேரம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து அம்மாவுடைய தொப்பில் கொடி வழியாக தான் சுவாசிக்கும் இல்லைங்களா? இந்த தொப்பில் கொடி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து முதல் சுவாசம் எடுக்குது இல்லைங்களா? இந்த பூமியுடைய காற்றை முதல் சுவாசிக்குது இல்லையா? அந்த நிமிஷத்தில் இருந்து தான் அந்த குழந்தையோட ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த குழந்தையோட ஜாதகமும் தவிர வேற எதுவுமே ஜாதகம் ஆகாது. ருது ஜாதகம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. பிறப்பு ஜாதகம் மட்டும்தான். இந்த உலகத்துடைய காற்றை அது முதல் சுவாசிச்சதுக்கப்புறம் அந்த நுரையீரல் ஒரு இதாகுது இல்லையா? அதுதான் அந்த குழந்தையுடைய அந்த நிமிஷம். அந்த உலகத்தில் அந்த வாழை அந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்ற விஷயம் அந்த நிமிஷத்துலேருந்து அந்த ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்குமோ தவிர ருது ஜாதகம் அப்படின்னலாம் ஒன்றுமே இல்லை. அதன்படி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. வயசுக்கு வந்த அந்த உங்களுக்கு தெரிய வர்ற நேரம் தான் அப்போ தான் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் நல்ல நேரமா என்னன்னு வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. அது யமகண்ட நேரத்தில் அந்த குழந்தை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு தப்பும் இல்லை. யமகண்டம்னா தப்பு அப்படியெல்லாம் இல்லை. யமகண்டம் அப்படின்னா கேதுவுடைய நேரம். கேது அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருந்ததுன்னா அந்த குழந்தை ஓஹோஹோன்னு வரும். அப்படி இல்லை ராகு நேரத்தில் வந்துருச்சு, அப்படி ராகு காலத்தில் வந்திருக்கு அப்படின்னாலும் ராகு அந்த குழந்தைக்கு நல்லா இருந்தால் அது நல்ல விஷயங்கள் தான். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி எந்த குளிகன் நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த வித தப்போ தவறோ எதுவும் கிடையாது. அதே போல் நாள் அப்படின்றது ஒரு கிழமையில தான் இது நடக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த கிழமையில வேணாலும் அந்த பொண்ணு பூப்படையலாம். அதனால எந்த வித தப்பும் இல்லை. வெள்ளிக்கிழமை தான் வரணும், செவ்வாய்க்கிழமை தான் வரணும், அதுதான் நல்ல நாள் அப்படிலாம் இல்லை. நாளும் கோலும் எதுவுமே செய்யாது. புரிஞ்சுதுங்களா? எந்த நாளில் வந்தாலும் சனிக்கிழமை வந்தாலும் சரி அது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான். சரிங்களா? அந்த மாதிரி நல்ல நாளில் நல்ல நேரம் அப்படின்றதும் இருக்குல்ல. அதனால இந்த நாளில் வரலின்னா தப்பாயிடுச்சு, இந்த நாளில் வந்தால் சரி அப்படியெல்லாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி தான் பிறப்பு. ஒரு பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை பிறந்துட்டா நல்லது, பையன் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டா தப்பு, பொண்ணு சனிக்கிழமை பிறந்துட்டா தப்பு அப்படியெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பிறந்த அந்த செகண்டு அந்த லக்னம் புள்ளி குத்துன லக்னத்தில் அந்த லக்ன புள்ளி விழுந்த நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த நேரம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் சூப்பராக வருவார். அந்த நேரம் நல்லா இல்லைன்னா ஜாதகர் கொஞ்சம் சிரமப்படதான் செய்வார். ஓகேங்களா? அதன் எந்த ஒரு விஷயமும் அதை மாற்றவே மாற்றாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.